ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் டேஸியை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ளைட்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அம்மாவும் பொண்ணும் கொஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு எனக்குமே அம்மா இருந்தால் நல்லா தானே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. அப்படின்னா ஆனதுமே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஒர்க் பண்ணுற எல்லாரும் நீங்கள் பயப்படாதீங்க, உள்ளே நல்லா ட்ரெயின் ஆனவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ லூவை காமிக்கிறாங்க. அவன் தான் கேப்டன். அப்போ அவன் வந்துட்டு எல்லா பேசஞ்சருக்குமே அவங்க வந்துட்டு சொல்லிட்டேக்கான், நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை சேஃப்டியாக லேண்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை, நீங்கள் கொஞ்சம் தலையை கவுந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி கீழே டவுனாக எல்லாருமே இருக்காங்க. ஃபைனலாக லேண்ட் அங்கே சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு எல்லா பேசஞ்சருமே அவன்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின்மே அவனை பார்த்ததுமே பார்க்க ஆள் சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறா. எல்லாரும் வா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு பையன், ரொம்ப அழகான பையன், மேரேஜ் வந்துட்டு பண்ண போகிற பொண்ணு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அந்த வாய்ஸ் தான் அவளுக்கு அங்கே கேட்குது. அப்போ அங்கே டக்குன்னு அவளுக்கு அங்கே வந்து கனவு தெளிஞ்சதும் ஃபோன் அடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்னப்பா நீ மறந்து போயிட்டியா இன்றைக்கி மீட் பண்ணுறத, உடனே கிளம்பி வான்னு சொன்னதும் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்புறா. பிறகு அந்த பாரில் போய் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்றானதுமே இவன் தான்ப்பா அந்த ஹேண்ட்ஸமான அந்த கேப்டனேவும் இவங்க வேலைக்கு வந்ததுமே ஏகப்பட்ட பொண்ணுங்க பின்னாடியே வந்து சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவமே ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசுனதும் ஹீரோயின் அங்கே அவனவே அங்கே நோட்டீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன நீ அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் ஆமாம் சரி என்னை பற்றி நீ என்ன யோசிக்கிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறா சரி ஓகே நீ மட்டும் அவனை மாடக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட சர் நேமே நான் மாற்றிடுறேன்னு சொன்னதும் அப்படியா சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே ஒரு பொண்ணு நம்ம லூட்டை என்னப்பா நீ வந்துட்டு என்னை வீச்சாட்டில் ஆட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவர் தனியாக இல்லை நான் இருக்கேன் கூடன்னு சொன்னதும் அப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து போனதுமே இவன் அங்கே வந்துட்டு கையை உதறி விட்டதுமே அவங்க ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிவிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற சொன்னதும் அவள் அப்படியே திரும்பி பார்த்ததுமே நீ என்ன அப்படி என்ன பார்க்குற, ஒருவேளை என்ன என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ரெஸ்பெக்ட் பண்ண பழகுன்னு சொன்னதுமே சும்மா கிண்டலுக்கு சொன்னேன், அதுக்கெலாம் போய் நீ கோவப்படலாமா அப்படின்றதவ சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஜீ வந்துடுறா. என் சிஸ்டரை காணோம்ப்பா, எனக்கு வந்துட்டு என்னமோ டர்ராக இருக்கேன்னு சொன்னதுமே அப்போங்க கண்டிப்பாக வந்துட்டு அவள் இங்கே தான் இருப்பான்னு உனக்கு தெரியுமா, வேறு ஏதாச்சும் ஆபத்தில் போய் அவன் மாட்டியிருக்காமன்னு சொன்னதும் இப்போ ஹீரோ ஏன் வாஷ்ரூமில் போய் செக் பண்ணிப்பார் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம எப்படிப்பா போக முடியும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து ஃபோட்டோவை காமிச்சு தேட சொல்கிறாங்க. ஹீரோயின்மே அங்கே வாஷ்ரூம் கதவை அங்கே தட்டிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணுறா. அங்கே நம்ம ஷூ அங்கே வெளியே வந்துடுறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்ததுமே ஜீ பிடிச்சி திட்டுறான், எதுக்காக நீ இப்போ வாஷ்ரூமில் போய் ஒளிஞ்சிருக்க, இங்கே வந்திருக்குது எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் சரி போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஷூவை கூட்டிகிட்டு வந்து காருக்குள்ளே அங்கே அனுப்பி விட்டதும் அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஹீரோயின் காருக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோவை தான் நோட்டீஸ் பண்ணுறா. பட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே அந்த ஃப்ளைட்லாம் இறங்குறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை தான் அவங்க பண்ணிகிட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து லேர்ன் பண்ண போகிறான். ஏன்னா இந்த வாய்ஸ் வந்து கேட்ட மாதிரி இருக்குது. அப்போ அங்கே கேப்டன் லூவோட வாய்ஸான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவனுக்குமே இங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே கோ பைலட் வந்து இன்றைக்கி வந்து அந்த பேசின லேடியோட வாய்ஸ் எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசினா அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு அங்கே போனான், ஏதாச்சும் பேசுவான்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டானே அப்படின்றத சைட்டியுமே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கார்ல ஏறத ஹீரோவுமே நோட்டீஸ் பண்றான். ஸோ வந்துடுது இப்படி தாத்தா வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக அவளுமே போகிறா. நம்ம வீட்டோட யங் லேடி வந்துட்டா, இவளை நம்ம வந்து மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இப்போ அப்படின்ற சைட் அவங்க பிரதர் பேசும்போது ஹீரோயின் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. தான் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவளை வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஜூலின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்போல்லாம் வந்துட்டு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு இவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இவங்களுக்காக ரூம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன்லன்னு சொன்னால் அவள் கண்டுக்கவே மாட்டான். அப்போ அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ரூடாகவே அவளோட பிஹேவியர் இருக்குது. அந்த ஜூலி இப்போ என்ன வந்துட்டு நாங்கள் தப்பாக பேசிட்டோன்னு சொல்லிட்டு நீ இப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் எங்கள் அம்மா சேர்த்ததுமே எல்லாருமே வந்துட்டு இப்படி தான் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இவளோட சர்நேம் ஜியாங் மாற்றி வச்சுட்டாலும்
சொன்னதும் இவ வந்துட்டு என்னோட சிஸ்டர்லாம் மாறிட மாட்டா, நான் இவளை எப்பயுமே என்னோட சிஸ்டரெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஸ்டெப் மதர் எல்லாத்துக்கும் கோவமாயிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர், நீ அம்மா பேச்செல்லாம் இங்கே அது எடுத்துகிட்டு வரக்கூடாது, எனக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் யாரை பற்றி பேசணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. அப்போ அவங்க தாத்தா வாயை மூடிட்டு பேசாமல் இரு, எதுக்காக வந்த பொண்ணுகிட்ட அப்படி சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்படிலாம் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க டாப்பிக்கை மாற்றிட்டு, தாத்தா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா இப்போ வந்துடுவார், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எங்கள் ஹாப்பி ஆகிட்டுங்க சாப்பாடு எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா பாதியில் எங்கள் கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அவள் ரொம்ப கோவமாயிட்டு கார் அங்கே வந்துட்டு ஓங்கி எத்துறா. பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மெக்கானிக்கிட்ட அங்கே கால் பண்ணி அவன் வந்துடா சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒன்று அங்கே சியர்ஸ் பண்ணிட்டு இருந்து ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம மட்டும் தான் அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு கார் வந்து நின்றதுமே பார்த்தா அதுலேருந்து நம்ம ஹீரோ இறங்கி விழுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் வேறு, ரொம்ப ஹாப்பி வேறு. இப்போ என்னப்பா நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் கார் வந்து இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சென்சாரில் தான் ஏதோ ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டியான்னு சொன்னதும் கூப்பிட்டேன்னு சொன்னதுமே அப்போ டைம் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாவா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சதுமே என்ன கார் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு இப்படி பல்ல காமிக்கிறேன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. சரி சரி வான்னு சொன்னதுமே எங்கள் கையை வந்துட்டு கொடுத்துட்டு என்ன நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போகணும்ப்பா, என் காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் பொய் சொல்கிறாளான்னு சொல்லிட்டு அங்கே போனால் உண்மையிலே நடக்க முடியாமல் பிடிச்சி தடுமாறி வாழா. அப்போ அவன் ஐயோ இப்படி உண்மையிலே அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டதுமே எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது கோவத்தில் காரை ஓங்கி ஏற்றிருக்கா, அதில் தான் காலில் அடிபட்டுருக்கு. அங்கே காருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் உட்கார வைக்கிறான். அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அவன் காலரை பிடிச்சிட்டு என்னோட பேர் வந்து டேசி, உங்கள் பேர் அப்படின்றத சொன்னதும் என் பேர் லூ, இப்போ நீ வந்துட்டு விடுறையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். அப்போ அவங்க சிகரெட் எடுத்து அங்கே ஸ்மோக் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப நாளாக நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்கிறா. அதுக்குமே அவன் வந்துட்டு இக்னோர் தான் பண்ணுறான். சரி ஓகே, உன்னோட காரில் ஃபஸ்ட்டு உட்கார லேடி நான் தானான்னு சேர்த்து கேட்டதுமே உன்னை எங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண அப்படின்றத சொன்னதும் நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி போகிற இடம்னு சொன்னதுமே பெய்ஜிங் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் தான் ஒரு பிளேஸை சொல்கிறான். அதை பார்த்துட்டு என்ன இவ என்னோட நெய்பர்ஹுட்டா, அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அங்கே தங்கிட்டு இருப்பாங்க, ஸோ இவளுமே அங்கே இருக்கா, இதுக்கும் இன்சிடென்ட்ஸா இல்லாட்டி என்ன வேணுக்குனே எதுமா அப்படின்ற சைட்டை யோசிச்சுட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணுறான். ஸோ காலை வெளியே எடுத்து வச்சா அவளால் சரியாக இறங்கக்கூட முடியல, ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனே அங்கே தூக்கிட்டு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே இறக்கி விட்டதுமே ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. சரி வா உள்ள அப்படின்ற சட்டு கூப்பிடும்போது என்ன இப்படி தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நீ உள்ளே கூப்பிடுவேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மேனை பார்த்து நான் கூப்பிடுறேன், ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு வந்துட்டு ஒரு சின்ன வந்து ட்ரீட் தான் அப்படின்ற சொன்னதும் நான் வரலன்னு சொன்னதும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. அப்போ அங்கே காதில் வந்துட்டு ஒரு இயர்ரிங் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஐயோ இது எங்கே போய் விழுந்துச்சு, உண்மையிலே அவன் காருக்குள்ளே இது விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் அங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்ததுமே போய் நெக்ஸ்ட் டைம் அவனை போய் மீட் பண்ணிவிட்டு அவங்க பேச போனதும் இப்போ என்ன என்னோட ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போகுதுன்னெலாம் நீ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் இல்லை என்னோட இயர்ரிங் வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னு அதை தேடணும்னு சொன்னதும் சரியான ஆள் தான் இவ அப்படின்ற சைட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணதுமே அவள் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா, பட் கிடைக்கல. ஒருவேளை நான் தான் தப்பாக யோசிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கிடைக்கலப்பான்னு சொன்னதுமே சரி அப்படின்னா நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அதை எப்படி நீ கிளம்புவேன் எனக்கு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் எதுக்காக நம்பன்னு சொன்னதுமே எனக்கு வேணும்ப்பா, ஒருவேளை வந்துட்டு உன்னோட காருக்குள்ளே என்னோட இயர்ரிங் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ வந்துட்டு எனக்கு கொடு, நம்பரை பிளாக்லாம் பண்ணிடாதன்னு சொன்னதும் இப்போ தான் நீ தேனையிலன்னு சொன்னதும் இல்லை ஒருவேளை அப்படின்றத சொன்னதும் அவன் நம்பர் பண்ணி கொடுத்துட்டு நீ மேலே என் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன்னு அதை வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னதும் பட் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இவன் அவங்க அம்மாவை தான் பார்க்குறதுக்காக போகிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, சரி எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க போகிறேன்னு சொன்னதும் 2 days தாம்மா லீவுன்னு சொன்னதும் டே வயசாகிட்டே இருக்குடா,
ஏன்டா அப்படி கல்யாணம் பண்ண மாட்ற? இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை கையை பிடிச்சாச்சு நீ பேசியிருக்கியா? ஏன் இப்படி வந்து இருக்க? நீ வாட்டுக்கு ஒரு நாள் வந்து எனக்கு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடாத, என்னால் அதை தாங்கவே முடியாது. உன்னோட அப்பாவும் நானும் இதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் பார்த்துக்கோன்னு சொன்னதும் எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலை. கூலாக தண்ணியை கொடுத்துட்டு அம்மா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த வீட்டோட மெய்ட் வந்துடுறாங்க. மேடம் சாரோட அந்த கோட்டில் வந்து இயர் ரிங் இருந்துச்சுன்னு சொன்னதும் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற சைட்டை அவங்க கேட்கும்போது ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறது வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது, என்னால் அதை ஹேண்டல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். இந்த லேடி வந்துருந்தாங்க. அவங்கள மாதிரி குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்டை தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் நம்ம ஹீரோயினேவும். அப்போ அவங்க அம்மாட்ட அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தூங்குறேன்னு சொல்லும்போது ஒரு புக்கை கையில் கொடுத்துட்டு இதை போய் நீ படி, என் பையன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இதை நான் வேஸ்ட்டாக விடுவேனான்னு சொன்னதும் அவன் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு போகிறான். ஸோ அப்பாங்க அந்த இயர்ரிங்கை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னான் இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்தவளுக்கு அனுப்பி விட்டதுமே அவள் குளிச்சுட்டு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. அப்போ சரி நான் இது எப்போ உனக்கு வந்து கொடுக்கன்னு சொன்னதும் நாளைக்கு நீ வந்து வீட்டில் கொடு, நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க வந்துடுறான். ஹீரோயினுமே அதை வாங்குறதுக்காக போகிறா. அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. சரி நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேக்கா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதும் பக்கத்தில் வந்துட்டு ஏன் பயப்படுறியான்னு சொன்னதுமே அவளை அங்கே தள்ளி விட்டுட்டு நீ மரியாதையே எப்படி பசங்க பக்கத்தில் நெருங்கி போகாத வேணும்னு சொல்கிறான். நான் வந்து உனக்கு ட்ரீட் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன், ஏன் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இது ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பப்பில் இருக்கும்போது இவனுக்கு என்னப்பா பொண்ணவே பிடிக்காதா பையனை தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு பேசினதும் அதெல்லாம் கிடையாதுப்பா, அவர் ரொம்பவே பிரம்மச்சாரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம கண்ட்ரோல் ரூம்லேயுமே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறாப்பா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, என்கிட்ட வீசாட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நான் ஃபோட்டோ காமிக்குவான்னு சொல்லிட்டு அங்கே கோஃபைலேட் பேசினதுமே இல்லை அதெல்லாம் தேவையில்லை, வெட்டி பேச்சு பேசாதீங்கன்னு சொல்லும்போது சரி என்னப்பா நடிகைகளை விட அழகான்னு சொன்னதும் அதை விட ரொம்ப சூப்பராக இருப்பாப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்படியே பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் இந்த சைடில் பார்த்தா அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே போகிறா. அவங்க பாய் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுச்சேக்கான். அதை பார்த்துட்டு கோவமாயிட்டா. அந்த பொண்ணுக்கு அங்கே வந்து அவனை அடிச்சுட்டு அங்கே சண்டை வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னதும் ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ ஹீரோயின்ட்ட இந்த கிளாஸை வந்து நீ குடி அப்படின்னா தான் நான் இங்கேருந்து போவேன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டு பெரிய சண்டை வந்ததும் வேணுக்குனே அவன் மேலே ட்ரிங்கை ஊற்றுறதுக்கு அங்கே வம்பு பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வந்து என்ன நீங்கள் இருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சரி வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த லீவ் வந்து ரொம்ப கோவமாயிட்டு அவள் வந்து எனக்கு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு சொந்தமானவன், நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ அவங்கள போட்டு அடிச்சிடுறான். அப்போ அந்த கோஃபைலட் வந்ததும் என்னாச்சு இங்கே பிரச்சனைன்னு சட்டி கேட்டதும் இங்கே வந்துட்டு சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வந்துட்டு அவங்கள சும்மா தட்டி விட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிடுறான். இப்போ எனக்கு வந்துட்டு அந்த லேடியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை பற்றி நீங்கள் வந்து விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வந்து அவள் கண்டிப்பாக வேணும், எனக்கு பிடிச்சவ எனக்கு தான் சொந்தமாக இருக்கணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே லிஃப்ட்டுக்குள்ள அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்காக எவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கையை வெளியே வந்ததுமே விட்டான். அவங்களாம் யாருன்னு தெரியும்ல, இந்த மாதிரி ஆளுங்ககிட்டெல்லாம் வம்பு வளர்க்கக்கூடாது, ஓகேவா விலகே இருக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு வராதான்னு சொன்னதும் அவள் சரின்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு சரிப்பா உங்கள் பேரை நீங்கள் சொல்லலை அப்படின்றத சொல்லும்போது என் பேரா டேசின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துச்சேக்கா. நம்ம ஹீரோவோட வாய்ஸை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் மிஸ்டர் லூன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா கேப்டன் எப்போ உனக்கு தெரியும், 2 பேரும் எப்போ மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவங்களுமே சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்கப்பா, அதெல்லாம் லவ்வர்ஸ்க்கானது அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேற கிண்டல் பண்ணுறா. சரி காம்படிஷனுக்கு அப்படின்றத சொன்னதும் நான் எல்லாமே ப்ரிப்பேராக தான் இருக்கேன்னு சொன்னபோது அவளுக்கு என்னப்பா இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணால் அதுக்குள்ளே ரொம்ப சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ளே அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒர்க்கு அவங்க வரும்போது இப்படி வந்து அந்த காம்படிஷனை பற்றி சொன்னதுமே அந்த கேண்டிடேட்க்கு எல்லாமே நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி நீங்கள் லிஸ்ட்டை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்றதாவே சொல்கிறான்.
பிறகு அங்கே ஹீரோயின் ஒரு ஷாப் தான் போகிறா. அங்கே பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வர்றான். அவன் இந்த ஜூலியோட தான் சேர்ந்து ஜுவல்லரி வாங்கி கொடுக்க வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே பேச வந்ததுமே அப்போ அங்கே உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, பேச வந்துட்டுருக்க, உன்கிட்ட எது நான் பேச விரும்பல மிஸ்டர் லியாங் அப்படின்றத அவ சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஜூலி வந்து உன் மேலே இருக்க கன்சர்னில் தான் நான் பேசுகிறோன்னு சொன்னதும் அதை குப்பையில் தூக்கி போடுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருக்க முடியாதான்னு சொன்னதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே போனால் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சோகத்தில் நடக்க முடியாமல் போயிடுச்சேக்கா. அப்போ ஹீரோ நீ என்ன குடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாப்பா நீ வந்துட்டு போ நான் நல்லா இருக்கேன் நான் போய்க்கிருவேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. பட் முடிய மாட்டுது. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொன்னதும் எனக்கு வீடே இல்லையே நான் எங்கே போவேன், நான் இப்படியே இருக்க போகிறேன் எங்கன்னு சொன்னதும் சரி எங்கே இருக்குது வீடு சொல்லுன்னு சொன்னதும் நான் வேணா ஓ வீட்டுக்கு வரேன் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாது, நீ வந்துட்டு பதிலை சொல்லு வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு உன் மேலே இருந்து என்ன இவ்வளோ சூப்பரான ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற சொல்லிட்டேக்கா. அங்கே அவன் தள்ளி வந்துட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணதுமே ஏன் எல்லாருமே இப்படியே பண்ணிட்டுருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லோரும் ஏன்ட்டு ஏன் விலைக்கு போகிறீங்க, நான் வந்துட்டு என்ன பாவம் பண்ணேன் சொல்லு, அவளுக்கு மட்டும் அம்மா இருக்காங்க எனக்கு அம்மா கூட இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவளை வீட்டுக்கு எப்படியோ கூட்டிகிட்டு போய் அங்கே ரூமில் லாக் பண்ணிவிட்டு அவளை படுக்க வச்சுட்டு இதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவனுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு எனக்கு ஏகப்பட்ட டைம் நீ ஹெல்ப் பண்ணிட்ட, நான் உனக்கு வந்து இப்போ ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவனும் ஓகே சொன்னதுமே இவங்க ஹோட்டல் டைம் எல்லாமே சொல்கிறான். அவன் சரி வரேன்னு சொன்னதும் இவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு அவளுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க அம்மாவை வந்து அமேஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா. அப்போ தான் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பாவை இறந்து போயிருக்காங்க. நான் மட்டும் அன்றைக்கி வம்பு பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு இன்றைக்கி அம்மா இருந்திருக்குல்லன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே வேகமாக காரை வந்து நிப்பாட்டிட்டு அந்த காருக்குள்ளே ஒரு லேடி மாட்டியிருக்காங்க. அங்கே வந்துட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க கான்ஃபிடென்ட்டை இழந்துடாதீங்க கண்டிப்பாக இப்போ ஆளுங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறா. ஸோ அதே மாதிரி ஆம்புலன்ஸ் தீயணைப்பு துறை எல்லாமே வந்துட்டு எப்படியோ காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயின் அவன்கிட்ட போய் அங்கே சாரி கேட்குறா. ரொம்ப லேட் ஆகிடுச்சுலப்பா அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டேக்கான். கொடுக்குறதுக்காக தான் நான் கூப்பிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு புரியுதுன்னு சொன்னதும் மிஸ்டர் லூ உங்களுக்கு கண்ணு எதுன்னு தெரியாதா, நான் உங்களை லைக் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு புரியலையான்னு சொன்னதுமே இதெல்லாம் டைம் வேஸ்ட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது டைம் வேஸ்ட் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவன் இதை பேசி ஒரு பிரோஜனம் இல்லை, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே அவங்க பின்னாடி கையை பிடிச்சிட்டு எனக்கு வந்து என்னோட ஃபீலிங்ஸை பற்றி நல்லாவே தெரியும், இது டைம் வேஸ்ட் கிடையாது கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கையை எடுத்துடுறா. அப்போ அவள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பிளட் இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன உனக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு சொன்னதும் என் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல அப்படின்ற செட் அவள் கேட்கும்போது அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு எதுவும் பேச மாட்டான். சரி அக்கறை இல்லை எனக்கு புரிஞ்சுக்குச்சு, பட் உங்களை ட்ரீட் கொடுக்க தானே கூப்பிட்டேன், சாப்பிடாம போனால் எப்படி வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற சரிடா. ஸோ அப்படி சாப்பிடும்போது ஹீரோயின் 6 வருஷமாக நான் என் வீட்டுக்கு வந்து நான் வந்து எங்கேயோ போயிட்டேன்ப்பா, பட் அந்த குடும்பத்தில் யாருக்குமே என் மேலே அக்கறையே இல்லை தெரியுமா, ஆனால் அன்றைக்கி ஃப்ளைட்டில் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த ஃப்ளைட்டில் நீ மட்டும் கிடையாது டோட்டல் எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்க, எல்லாரோட உயிரை காப்பாற்றுறதும் என்னோட கடமை தான், நீ அதை நினச்சிட்டு நீ லவ்வில் இருக்கியான்னு சொல்லி கேட்டதும் எனக்கு வந்து கேர் பண்ணி அப்படி வார்த்தைகளை இப்போ வரைக்கும் யாருமே சொன்னதில்லை, ஸோ என்னோட ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு தெரியும்னு அவசரா. சரி இப்போ வர வழியில் என்ன ஏதாச்சும் ஆக்சிடென்டான்னு சொல்லி கேட்கும்போது அவள் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ உண்மையிலே ரொம்ப வாமான ஹார்ட்காரி தான் அப்படின்ற சொன்னதும் ஏன் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா வராதா அப்படின்ற சொல்கிறா. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னதும் அப்போ அவன் இல்லைன்னு சொன்னதும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. அப்போ 2 பேரும் கிளம்பும்போது அவன் ஸ்மோக் பண்ண போகிறான். அவள் பக்கத்தில் வந்ததும் இப்படி பக்கத்தில் வராத விலகி போன்னு சொன்னதும் சரி ஓகேப்பா நான் தான் லக்கி ஓகேவா அப்படின்றத சேட்டாக போகிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இன்டர்வியூ தான் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பைலட் வந்து அவங்க ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்றான். ஸோ அவங்க வந்துட்டு கேட்குற எல்லாத்துக்குமே சூப்பராக அங்கே வந்து பதில் பேசிகிட்டு இருக்கா. எல்லாருமே கிளாப் பண்ணுறப்ப நம்ம ஹீரோவுமே அங்கே அதெல்லாமே அங்கே வந்துட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அந்த பைலட் அதெல்லாமே பார்த்துட்டு சரியான ஃப்ராடு இவன் வந்து ஃப்ளைட்
ஃப்ளைட் லேண்ட் ஆனது இவளை வந்து பார்க்க வந்துட்டான். பட் எதுவுமே தெரியாது, நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறான் பாரு அப்படின்ற சைட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அழகா இருக்கா இவளுக்கு, என்ன அவனை தான் வந்துட்டு லவ் பண்ணணுமா, ஏன் நாளாக கண்ணுக்கு தெரியலையான்னு சைட்டு அவங்க பேசுகிறான். ஸோ அவங்க வெளியே ஸ்மோக் பண்ண போனால் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னப்பா கேப்டன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரா, நான் பேசலாமான்னு சொன்னதும் அம்மா என்ன சொல்கிறீங்க பேசுங்கன்னு சொன்னதுமே அவங்க சில பொருள் அங்கே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் அவங்க டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக அவன் போனதுமே அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அவன் வந்துட்டு அவங்க டீச்சரோட ஸ்டூடெண்ட் தான், இவனோட ஜூனியர். அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ வந்து டேசியை மீட் பண்ணது இல்லை, ரொம்ப திறமைக்கார பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுமே என்னப்பா இது வந்துட்டு கோஇன்சிடன்ஸ் தான், நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியாது, இதுலேருந்து என்ன புரியுது தெரியுதான்னு சொன்னதும் என்ன தெரியுது அப்படின்றத சைட் அவன் கேட்கும்போது டெஸ்டினி நம்ம 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தெரியுது அப்படின்றத சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு வேமா அவளை பக்கத்தில் சேரில் பிடிச்சி எழுதிட்டு அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ணுறதுக்கு அவன் போனதுமே அங்கே அவள் ரொம்ப நோஸ் ஆயிடுறா. என்ன பயமாக இருக்கா இல்லை கண்டினியூ பண்ணலாமான்னு சொன்னதும் அவள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, இந்த பிளேவெல்லாம் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க கண்ட்ரோலர் 5 லெவலுக்கு வந்து அங்கே ரொம்ப எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கும் போது அந்த ஃப்ளைட் வந்து அந்த டயரில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னதும் பட் அவள் ரொம்ப அங்கே கூலாக வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே மெதுவாக ஹேண்டில் பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணுறாங்க. எல்லாமே நீ பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்டையுமே அங்கே கால் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து பப்ளை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வம்புழுத்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு உன்னை திரும்ப நான் இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, இன்றைக்கி வந்துட்டு மிஸ்டர் லூ இல்லைனா நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண வாயேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் உன் கூட ட்ரிங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஜாங் ஃபேமிலி மிகப்பெரிய வந்து ப்ராஜெக்டை ட்ரை பண்ணிட்டு இருக்க தான் நான் கேள்விப்பட்டேன், நான் நினச்சா வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னதும் அப்போ நீ என்னை பற்றி தெரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா, நீ பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு எனக்கு அதுக்கு மேலே சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அவன் நீ என்னைக்கு என் கையில் மாற்றியோ அன்றைக்கி நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. இப்போ அங்கே என்ன பாச்சி லூவோட மேட்டர்லான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வெளியே பார்த்தா அந்த ஷூ வந்துட்டு மீட் பண்ணிடுறா நம்ம ஹீரோயினை. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ நாளாச்சு பார்த்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் வந்துட்டு இப்போ என்னோடய அங்கிளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்படியா நான் வந்துட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், நீ வா என் கூட வெயிட் பண்ணு, உன்னோட அங்கிள் வரவுமே நான் ட்ரா பண்ணுறேன், நீ வேணா வந்துட்டு இடத்த சொல்ல நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன என்னோட அங்கிளை வந்து லைக் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத சேர்த்து ஷூ கேட்டதும் அது எப்படி உனக்கு பிரதருமே இருக்கான்ல, நான் வந்துட்டு உன் பிரதரை வந்துட்டு லைக் பண்ணல அங்கிளை தான் லவ் பண்ணுறேன்னு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே எனக்கு வந்து தெரிஞ்சுக்குச்சு, ஒரு சொல்லவா உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் 2 பேரும் ஜோடி பொருத்தம், பார்க்க நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட ரொம்ப தேங்க்யூ என்னோட நீஸை கூட்டிகிட்டு வந்து பத்திரமா விட்டதுக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க இப்படிலாம் நீ எனக்கு தேங்க்யூ சொல்லுவியா அப்படின்றத சைட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே இல்லை நான் இல்லை இவ சொல்லுவா அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணு தேங்க்யூ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போகும்போது ஹீரோயின் என்ன கேப்டன் நம்ம 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக வர மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பி போனதுமே அவங்க அம்மா பார்த்தா பயங்கர கோவமாக இருக்காங்க. என்னாச்சுமா ஏன் இவ்வளோ கோவம்னு சொன்னதும் நீ வந்துட்டு எத்தனை நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வர்ற அப்படின்ற சொன்னதும் அம்மா பிஸிமான்னு சொன்னதும் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு பிஸி இல்லாதடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் ஜியாங் இருக்கா பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதரை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. என்னாச்சுமா விடுங்க அப்படின்ற சொன்னதும் அந்த தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து உங்கள் அப்பாவால் போக முடியாது, நீ தான் பையன் கூட சேர்ந்து வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நீ ஏன்னா அந்த இயரிங் இருந்த பொண்ணை வந்துட்டு பேசுனையா பார்த்துன்னு சொன்னதும் அவன் பதில் எதுவும் பேச மாட்டான். நான் கொடுத்த புக்கையாச்சும் படிச்சியாடா, எனக்கு வெளியே சொல்கிறது
எனக்கு அசிங்கமாக இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் இப்போ வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க நீங்கள், நான் உள்ளே போய் இந்த புக்கை படிக்கிறேன், கோவப்படாதீங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அப்போ லியாங் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னதும், உனக்கு எனக்கு நடுவில் என்ன பேச இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இவ்வளோ தூரத்துக்கு ரூடாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாதன்னு சொன்னதும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லாமல் போச்சுன்னா அதோட இம்பார்ட்டனை பற்றி நம்மளுக்கு அப்போ தெரியும். பட் ஆனால் அதவே பிடிச்சி நம்ம தூங்கணும்னு வச்சுக்கோமே, வாழ்க்கை உருப்படாது. மூவ் ஆனாக பண்ண ட்ரை பண்ணி எல்லாம் சரியாயிரும், இதான் வாழ்க்கையன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட மேம் இது உங்களுக்காக ட்ரெஸ் தாத்தாவோட பர்த்டேக்காகன்னு கொடுத்ததும் அதை எடுத்து ஓவன் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் தாத்தாக்காக சும்மா நடிப்பு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வர்றா. அப்போ அவங்க ஸ்டெப் மதரும் அந்த ஜூலியுமே வர்றாங்க. பார்க்க நீ ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த ஜூலி சொன்னதும், எதை யாருமே இல்லையா அப்புறம் ஏன் நடிக்கிற அப்படின்றத சைட்டு அவள் போனதும், திமிர பார்த்தீங்களா இவளுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவள் பேசுகிறா. அங்கே தாத்தாட்ட எல்லாருமே அங்கே பர்த்டேக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே ஹாப்பி அங்கே வந்துட்டு விஷ் பண்ணுறா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு தாத்தா அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணு பார்க்க ரொம்ப வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா, இதை நான் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கணுமா, நான் வந்துட்டு இல்லை ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்காக சூஸ் பண்ணலாமா அப்படின்றத சேர்த்து கேட்டதும், தாத்தா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, ஆல்ரெடி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு தாத்தான்னு சொல்லிட்டு பேசினதும், அப்போ உங்கள் பிரதர் அது யார் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்றத சேர்த்து கேட்டதும், அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவுமே உள்ளே என்ட்ராகுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்கள வெல்கம் பண்ண போகும்போது, அப்போ அவங்க அம்மா வா இந்த குடும்பத்தோட லேடியுமே இன்னைக்கு வீட்டில் இருக்கா, பொண்ணு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பாரு, பட் என்ன பண்ணுறது இவன் மட்டும் இந்த குடும்பத்தோட பொண்ணாக இல்லாமல் இருந்தானா கண்டிப்பாக மேரேஜ் அவளுக்கு பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே தாத்தாட்ட அங்கே விஷ் பண்ணதுமே அங்கே தன்னோட பேத்தி அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவங்க அம்மாவுமே நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே, அப்போ ஹீரோயின் சீனியர் நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோம், வாட் ஆஃப் கோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லும்போது, உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் மிஸ்டர் சாங்கோட ஸ்டூடெண்ட் தான் நாங்கள் 2 பேரும் சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் என்ன பண்ணுறது இந்த குடும்பத்தால் தான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிங்கில் வந்து ட்ரக்கு கலந்ததை கொடுக்க சொன்னதுமே அதை குடிச்சதுமே அவளுக்கு போதையாயிருது. அவள் அப்படியே அங்கே மயக்கமாயி ஓரமாக போய் உட்காந்துருக்கும் போது ட்ரெஸ் வந்து உள்ள அவளை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. லியாங் வந்துடுறான். எங்கே வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுற போன்னு சொல்லும் போது, நீ வா என் கூடன்னு சொன்னால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்போ நான் வந்துட்டு இங்கே இருக்க விரும்பலப்பா, என்னை கூட்டிகிட்டு போ வீட்டுக்குன்னு சொன்னதும், அப்போ அங்கே லியாங் கேட்குறா என்ன பேசிகிட்டு இருக்க, இது உன்னோட வீடு தானேன்னு சொன்னதும், ஹீரோயின்ட்ட நீங்கள் இருக்கியா இல்லை வரையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே, இப்போ நீ அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு லியாங் கேட்டதும், நீ என்ன வந்துட்டு விதத்தில் கேட்டுட்ருக்க, நீ இதை கேட்க ஃபஸ்ட்டு யார், அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னதும், அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஃபியூச்சர் பிரதர் இன்லா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. ஸோ இந்த மெய்டு போய் அங்கே நம்ம இந்த விஷயத்த சொன்னதும், அப்போ யார் கூட்டிகிட்டு போனதுன்னு சொன்னதும், பார்ட்டிக்கு வந்த ஒரு பர்சன் தான் சொன்னதும், சார் நேம் வந்து சாங்குன்னு இருந்துச்சுன்னு சொன்னதுமே அவளுமே அவங்க அம்மா மாதிரியே மோசமானவன் சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க அவன் எந்திரிச்சு போனதுமே அவங்க அப்பா அவங்க பிரதர் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்படி பொண்ணு வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாலாம், யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமாயிருது. யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறான். அங்கே நான் வந்துட்டு இன்னைக்கு பார்ட்டியில் ரொம்ப வந்து ட்ரிங்க் பண்ணிட்டேனா, ஸோ அதனால் வந்து மேடம் தான் என்னை இங்கேயே தங்கிட்டு போக சொன்னாங்க, நீங்கள் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் பேசாமல் எங்கள் குரூப்போடு சேர்ந்து நீங்கள் வந்து கொலாபரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், எனக்கு உங்கள் பொண்ணு டேஸி ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் எனக்கு பண்ணி வச்சிடுறீங்களான்னு சேர்த்து கேட்டதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ காரில் உட்கார வச்சா உட்காராம ரொம்ப ஓவர் அலுமல் பண்ணுறா. டேசி நீ இப்படிலாம் பண்ணாத, ஒழுங்காரு, சேட்டை பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே வீடு கூட்டிகிட்டு வந்தாலுமே வந்து ஒழுங்காக இறங்கி வராமல் பக்கத்தில் அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கோமே, நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், பண்ணிட்டு இருக்க எனக்கு கனவுல கூட உன்னை தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே அவன் நீ இப்படிலாம் பண்ணாத, வான் சைட்டு வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே
அவளை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணா அவளோட ரூம் வந்துட்டு அங்கே லாக் ஆகிட்டு திறக்க முடியாமல் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே தண்ணி இல்லாமல் கொடுத்துட்ருக்கான். என்னத்தை தான் குடிச்சு வச்ச இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கே தெரியலப்பா, ஒரு மாதிரி வந்துட்டு எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டுருக்கு. அங்கே வெயிட்டர் தான் வந்து ஏதோ கொடுத்தாங்க ட்ரிங்க் அப்படின்றத சொன்னதும் இந்த ஜியாங் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த பொண்ணுக்கு பாவம் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், பாவம் அம்மா இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சரி நீ உள்ளே போய் குளி, நான் வந்துட்டு உனக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணா அவங்க சைஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அவகிட்ட போய் சைஸை கேட்டுட்டு அவன் கால் பண்ணி சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உள்ள பாத்ரூமில் விழுகிற சவுண்டு கேட்டதும் அவன் பயந்து போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவளோட இருக்கா. இப்போ என்னாச்சு, நான் வந்துட்டு உன்னை தூக்கணுமான்னு சொன்னதும் ஆமாப்பா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னதும் பக்கத்தில் போனதும் உன் பக்கத்திலே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த மாதிரி டைலாக்லாம் நீ பேசாதன்னு சொல்லும்போது நான் உண்மையிலே வந்துட்டு ஃபீல் பண்ணுறது உனக்கு புரியலையா அப்படின்ற சைட்டு அவள் கிஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். உண்மையிலே உன்னோட ஐடியாலாம் ரொம்ப யூனிக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி எந்திரி மெதுவாவா அப்படின்ற சைட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போட்டு வர சொல்கிறான். ஸோ வந்து பார்த்தா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிச்சிக்கோவுமே என்னப்பா சாப்பாடு நீ பண்ணுறேன்னு சொன்னதும் டொமேட்டோ எக்குன்னு சொன்னதுமே எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறான். சரி இப்போ தெரிஞ்சிருச்சுல இப்போ சமைச்சு கொண்டு வா அப்படின்ற சைட்டு அவங்க போய் வெயிட் பண்ணுறா. அப்போ அவன் நூடுல்ஸாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை அவள் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்பவே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு ஒரு வீட்டில் இருக்க ஃபீலிங் இன்னைக்கு தான் வருது. அந்த ஃபேமிலி எல்லாருமே நான் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, என்னால் தான் அவங்களுக்கு எல்லாமே தொந்தரவுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு உனக்கு நூடுல்ஸ் இன்னும் வேணா நீ சாப்பிடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் உன்னை விட்டேன்னு சொன்னதும் அங்கே தான் எலக்ட்ரிசிட்டியில் ப்ராப்ளம் இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாக அவளுமே சரின்னு சொல்லிட்டேக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுமே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு என்ன கண்ணு தெரியாமல் போச்சா, அந்த லீ ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்கப்பா. அவன் மூஞ்சும் அவனும் நல்லா கண்ணாடி போட்டுட்டு ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கான், அந்த பொண்ணு எவ்வளோ வந்துட்டு ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கா, அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. எல்லாம் அவங்க ஸ்டெப் மதரோட வேலையாக தான் இருக்கும். அவள் இந்த மாதிரி தான் கேடுகட்டத்தனை வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாங்க. அம்மா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் ஜியாங் ஃபேமிலியை பற்றி தான் பேசுகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்னடாச்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மற்றவங்கள பற்றி பேசினாலே பிடிக்காது இன்ட்ரெஸ்டாக கேட்குறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க விசாரித்து சொல்லியிருக்கான். அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க. 8 வயசுலேயே அவங்க அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அம்மாவோட பெரிய சிஸ்டரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்தே இந்த பொண்ணோட லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் தான். அவங்க வந்துட்டு படிப்பை பாதையிலே விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கண்டினியூ பண்ணி இப்போ பொசிஷனுக்குமே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப இங்கே கஷ்டமாயிடுச்சு அவளை பற்றி நினச்சிட்டு. அப்போ அங்கே ஃப்ளைட்டில் அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து எல்லாமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்க. பட் அது எல்லாத்தையும் அவள் ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவங்க பாராட்டுறாங்க. ஒரு செகண்டில் 20 இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிட்டாப்பா, திறமைசாலி தான் செய்யிட்டு. இன்னொரு ஃப்ளைட்லேயுமே லேர்ன் பண்ணுறதுலேயுமே ப்ராப்ளம் வந்ததும் அதையுமே அவள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறா. ஸோ இப்போ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட்டாங்க கோவையில் உங்களுக்கு என்ன இப்பயாச்சும் புரியுதா இல்லையா, நீங்கள் இப்படியே வாய முடிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்கள் கையை விட்டு போயிடுவாங்க. அந்த லீக்கு போய் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் பேசியிருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு என்கிட்ட வேற சொல்யூஷன் இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்பாங்க என்ன வந்துட்டு நீ பண்ண போகிறேன்னு செட்டு கேளா, நீ பாரு அப்படின்ற செட்டவன் போகிறான். இப்போல அங்கே வந்து பொம்மை இல்லாமல் விற்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போய் ஒரு டெடிபியர் மாதிரி பொம்மையை பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஹீரோ வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீ இதை வாங்கி கொடுக்க போறியா எனக்குன்னு சொன்னதும் ஏன் இல்லை வேணா வாங்கலாமேன்னு சொன்னதுமே அதை என்ன வந்து அதிகாரத்தில் வாங்கி கொடுப்ப அப்படின்ற சொல்லி கேட்டதும் உனக்கு என்ன ஸ்பேஸில் வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அந்த டெடிபியரை வாங்கி வச்சுட்டு இப்போ நான் 24 ஆகிட்டேன், இதை வச்சு விளாட்ற வயசா எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்து நிற்கிறாரு. அங்கிள் நீங்கள் என்ன இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா, என்னை மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் சரிம்மா இவர் யார் அப்படின்ற சட்டி கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் என்ன பேசணுமோ நீங்கள் பேசலாம், நான் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி பேசினதும் அவர் ஹாப்பி ஆகிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டான்னு சட்டி கேட்டதும் அவள் ஆமாம் அங்கிள்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு இல்லைம்மா உங்கள் தாத்தா வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணார், அதை பார்த்துட்டு வர சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போனதும் ஹீரோயின் என்னப்பா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்னென்னமோ டைலாக் பேசிகிட்டு இருக்க, என்ன
என்ன உண்மையா அது அப்படின்றத சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சுக்கு. உன் கையை தான் பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இழுத்துக்கலாமா அப்படின்ற சட்டி கேட்டதும் அவனுக்கு உண்மையிலே பயங்கர வெக்கமாயிருது. வேமா அங்கேருந்து போனதுமே இப்படி வந்துட்டு உங்கள் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை வந்துட்டு நீங்கள் பேசாமல் அந்த பையனுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வெட்டி விட்ருங்க, அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் பாஸ் ஆனால் அப்படிலாம் தெரியல, அந்த பையனோட பார்வையிலே தெரிஞ்சிச்சு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு, பட் குடும்பம் ரொம்ப பெருசு பாஸ்ன்னு சொன்னதும் யார் அப்படின்றத சட்டி கேட்கும்போது லூச்சாங் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அது லீ ஃபேமிலியோ இல்லை சாங் ஃபேமிலியோ பட் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த குடும்பத்துக்கு வந்து அதிகமான லாபம் வரணும் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து என்ன பாஸ் டிசைட் பண்ண போகிறீங்க, அப்படியே வந்து பொண்ணை விட்டுறலாமா அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி விட முடியும், என்னதான் இருந்தாலும் அவள் இந்த குடும்பத்தோட பொண்ணு, ஸோ இந்த குடும்பத்துக்கு தான் அவளால் பெனிஃபிட் அதிகமாக இருக்கணும், யோசிக்கலாம் அப்படின்றத அந்த ஆள் சொல்கிறாரு. திரும்ப அவங்க ஜாப்க்கு போகிறாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறா. பிறகு அங்கே நைட் அங்கே வந்து பார்க்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவளை போட்டு அங்கே பாடாப்படுத்திட்டு கத்திட்டு இருக்காங்க. இரிட்டேட் ஆகிட்டு அவங்க எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்ன உன் கையெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, என் காலில் அடிபட்டிருக்கு, என்னை தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியா சரி போடலாமேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே தூக்கிட்டு எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் நான் வாஷ்ரூம் தான் போகணும்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாங்க. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்தேன்னு சொன்னதும் நாங்களுமே என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் வரீங்களான்னு சட்டி கேட்டதும் வந்துட்டா சரி வா அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து போகிறாங்க. அங்கே உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யார்ப்பா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேர்ள் எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்டு எங்கள் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் இவங்க தான், இவங்களோட நேம் வந்து டேசின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ ஹீரோக்கு பர்த்டேன்றது அவளுக்கு தெரியுது. என்னப்பா நான் உனக்கு பர்த்டேக்கும் இந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல, நீ எதுவும் சொல்ல மாட்டேயா என்கிட்ட அப்படின்றத சைட் அவள் கேட்குறா. நீ வந்துட்டு ஏதாச்சும் பாட்டு வேணா சொல்லு, நம்ம வந்துட்டு அவனை பாட சொல்லலாம், அவன் சூப்பராக பாடுவான்னு சொன்னதும் அப்படியா நீ பாட்டெல்லாம் கூட பாடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பர்த்டே பேபி சூப்பராக பாடுவான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பழைய சாங்கை சொன்னதுமே என்னப்பா இவ்வளோ பழைய சாங்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் லவ் வந்து கொடுக்குற பாட்டு எவ்வளோ பழசாக இருந்தால் என்ன, கேட்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு பாடினா அங்கே கூட சேர்ந்து அந்த பொண்ணுமே பாடுறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ ஜெலஸ் ஆகிட்டு வேகமாக வெளியே போனதும் நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆச்சு, அதான் வெளியே வந்தேன், நான் வந்துட்டு இப்படி வந்துட்டே கோச்சிக்கிட்டு நீ என் பின்னாடி வருவேன்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னதும் நான் வருவேன்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னதும் அதான் வந்துட்டியே அப்படின்ற சைட்டு சிரிக்கிறா. அப்பாங்க நீ வந்து இப்போ இதுக்கு என்ன பேர் வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நான் எந்த பேருமே இதுக்கு கொடுக்க விரும்பலன்னு சொல்லும்போது அவங்க ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ இதுக்கப்புறமே எனக்கு நோலாக சொல்ல முடியாது, உனக்குமே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட கேரக்டரை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து இப்போ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ பேர் கொடுக்கலாம் நீ நினைக்கிறேன்னு சொன்னதுமே நீ என்ன பேர் வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஆனால் உனக்கு இன்றைக்கி பர்த்டே நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா, நான் வந்துட்டு உனக்கு கிஃப்டே கொடுக்கலன்னு சொன்னதும் அவன் ஹீரோயினை திரும்ப அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அதான் இப்போ கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு இதே எனக்கு போதும் அப்படின்றத சொல்கிறான். எதை பற்றியும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அப்போ அவன் திரும்ப அங்கே உள்ளே போனதுமே அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அன்னை கூட சேர்ந்து, பட் டேஸ் வந்துட்டு இப்படி கோவமாவான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அப்போ அவன் நம்மளுக்குள்ள ஜஸ்ட் வந்து பிஸ்னஸ் மட்டும்தான், நீங்கள் இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்காது, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். அவன் ஃப்ரெண்டு சொன்னா இல்லையா நீ மட்டும் மாடக்கிட்டேன்னா என்னோட சார் நேம் நான் மாற்றிறேன்னு சொல்லிட்டு அவட்ட கூட்டிகிட்டு போய் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் லூன்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அடி பாவி மடக்கிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இவன் வெளியே அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே காரில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முழிப்பு வந்ததுமே இவன் வந்துட்டு பக்கத்தில் வந்து சீட் பெல்ட் எல்லாமே அங்கே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணதும் இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் நீ இவ்வளோ தூரத்துக்கு இன்டீசெண்டாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ நினச்சதை விட நான் இன்டீசென்ட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப கிஸ் பண்ண போனதும் நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து இறங்கி ஓடி போயிடுறா.
அப்போ அவனோட ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது பாய் சொல்லிட்டு கட் பண்ண போகும்போது, இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து டைம் சொல்கிறேன், அப்போ வந்துடுவேன், நீ வா உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே கோஃபைலட் அடப்பாவி கடைசியில் வந்து டான்ஸ் ஆகிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே கூட சேர்ந்து ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற பையன், அடிப்போவி எவ்வளோ பெரிய கேப்டனை வளைச்சி போட்டிருக்க, எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேயான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அவங்க சீனியர், எதுக்காகடா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு இப்படி பாடாப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அவர் 2 பேருமே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிவிட்டு மீட் பண்ணிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். என்னப்பா டேசி, நீ எங்களையெல்லாம் கேப்டனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே செக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கார்க்குள்ளே போகும்போது அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே சிரித்ததுமே, என்னாச்சு ஏன் சிரிக்கிறேன்னு சொன்னதும், உன்னோட ஃபேஸை பார்த்து தான் நான் சிரிக்கிறேன், நான் வந்து உன்னை கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அது வந்துட்டு நல்லதாயிடுச்சு பார்த்தியான்னு சொன்னதுமே, நல்ல வேளை நீ வந்துட்டு என்னை கிவ் அப் பண்ணலை, இல்லைனா இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அப்படியே வந்துட்டு ஹோட்டலுக்குமே அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. என்ன இன்னைக்கு வந்துட்டு கேப்டன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார், ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலில் தானே 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம், அதனால தானே சொன்னதும், இந்த இடத்துல என்கிட்ட யாரும் ஏதோ சொன்னாங்களே, யாரும் வந்து என் மேலே டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொன்னாங்களே அப்படின்ற சொன்னதும், நல்ல வேளை அதை சொன்னவே முட்டாள தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ பெரிய வேலை பண்ணுற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அது உனக்கு சர்ப்ரைஸ், அது வந்துட்டு நிறைவேறும் போது நீயே ஹாப்பியாக இருப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நைட்டு வீட்டில் அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்புறேன்னு சொன்னதும், எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கிஸ் பண்ணதுமே அவனுமே கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதெல்லாம் அவசரப்பட்டு பண்ணுற வேலை கிடையாதுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்துட்டு ஓகேவா தானே இருக்குன்னு சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, சரி நாளைக்கு டிவி ஸ்டேஷன் போகணுமே, என்னாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் சாரிப்பா அப்படின்ற சைட் அவள் ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த டிவி ஸ்டேஷனுக்கு அவள் போனா. அப்போ அங்கேயுமே இந்த ஜூலி வந்துடுறா. நீ எல்லாம் எதுக்காக இங்கே வர்றேன்னு சொல்லிட்டு பேசினதும், இது வந்து தேவையில்லாத பேச்சு, எங்கே போனாலும் எதுக்காக நாய் மாதிரி வந்து குறைச்சிட்ருக்க, உன்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ அவளை தான் அங்கே இன்டர்வியூ எடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறா. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும், லவ்னால தான், 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன், அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் சொன்னதும் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னதும், அதை சொல்ல முடியாது, பட் நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்றா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க கேர்ள் எல்லாம் லவ் பண்ணிட்டா என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க மற்றவங்க கண்ணில் பார்த்தியா உன் மேலே வந்துட்டு எவ்வளோ ஆசைன்னு சொன்னதும், பட் நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்றா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு கால் வந்துடுது, உன்னை டிவி ஸ்டேஷனில் ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து போகிறதா பார்த்தாங்களே மாடான்னு சொன்னதும், அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற சிட்டவே கேட்குறான். ஏய் உண்மையை சொல்லு, அந்த ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணாது அப்படின்ற சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் தான் அந்த ஃபேமிலி வேணான்னு சொன்னனா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, மற்றவங்க எல்லாருமே பிள்ளைய வந்துட்டு சந்தோஷப்பட வைக்கணுன்றதுக்காக வந்து பெறுவாங்க, நீ என்னை கஷ்டப்படுத்தணுன்னே பண்ணுறியாடான்னு சொன்னதும், அம்மா அவள் ரொம்ப நல்லவம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், உண்மை தானே பொண்ணு தானே தோடு அன்னைக்கு வச்சுருந்தேன் அந்த பொண்ணு தானேன்னு சொன்னதும், ஆமாம் அப்புறம் பையன் நான் போடுவான்னு சொன்னதும், சரி ஓகே நீ அந்த பொண்ணை வந்துட்டு கைவிற்றக்கூடாது, நீ என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்ற சட்டி கேட்கும்போது, குடி சீக்கிரமா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த இன்டர்வியூனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றான். சரிப்பா நீங்கள் பேசிட்டுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. என்ன உடம்பு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும், ஒன்றும் இல்லைப்பா உன்னை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், சரி ஓகே என்ன நாளைக்கே ஃப்ளைட் இருக்கான்னு சொன்னதும் அவன் அம்மான்னு சொல்கிறான். முடிச்சுட்டு டேசிட்டு வந்துடுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு அவங்க அப்பாவை போய் அவன் மீட் பண்ணதுமே, அவங்க அப்பா நீ வந்துட்டு சொன்னதை அவங்க அம்மா சொன்னாங்க, பட் அந்த ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கேடா அப்படின்ற சொன்னதுமே, பட் அதில் அந்த பொண்ணுக்கு பாவம் என்னப்பா சம்மந்தம் இருக்குது, இது எல்லாம் என்னோட டிசிஷன் தான், நான் தான் அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக அதுலேருந்து அவளை நம்ம வெளியே மீட்டுக்கு கொண்டு வரணும்ப்பா, இல்லை அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அதிலே மாட்டிட்டாங்க ரொம்ப தவிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், சரி ஓகே உன்னோட விருப்பம் தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயிட்டுமே இன்னுமே வந்து ஏகப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி அங்கே வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்கு, அவங்க வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க.
அங்கே ஒரு சின்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பட் ஹீரோயின் அதை கரெக்டாக அங்கே வந்து கொடுத்து அங்கே அந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண விட்டா. எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே அந்த நீங்கள் போங்க நான் வரேன்னு சொன்னதும், நீ எதுக்காக வந்து அவங்கள போக சொல்லிட்டு இருக்க, ஏன் உன் லட்சணத்தை பற்றி தெரிஞ்சிடும்னா நீ என்னோட ஃபியான்ஸே வந்து திருடிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அன்னத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிட்டு, நீ எல்லாம் வந்துட்டு டைரக்டர் ஆகிருக்கலாம், நீ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்க்ரீன் பிளே கிரியேட் பண்ணிட்டு இருக்கன்னு அவள் சொல்கிறா. அப்புறம் அவன் ஏன் தூங்கும்போது ஓம் பேரை புலம்புறான்னு சொன்னதும், போய் அவன்கிட்ட கேளுன்னு சொன்னதும் அங்கே கோவமாயிட்டு அவள் அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோ கையப்பிடிச்சிடுறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நல்லவ கிடையாது, இவன் மனசில் அவளோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் இருக்கான்னு சொன்னதும் ஹீரோ மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே வீட்டில் அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட மெய்டு வந்துட்டு மேடம் இந்த எம்எல்எம் கொடுத்தாங்கன்னு சொன்னதும் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அந்த லேடிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து மற்றவங்களோட ஃபேன்ஸை திருடுறன்னு சொல்லிட்டு உண்மையில வந்து இன்டர்நெட்டில் எல்லாமே பரப்பி விட்டுருப்பாங்கப்பா பொய்யான்னு சொன்னதுமே, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே வெளியே பேசிட்டு 2 கேர்ள்ஸ் போகிறாங்க. இந்த டேசி வந்து இப்படிலாம் பண்ணலாம்ப்பான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் நீங்கள் பார்த்தீங்க நான் பண்ணதை அப்படின்ற செட்டு கேட்டதும் வாய மூடிட்டு பேசாமல் போகிறாங்க. தெருவில் இறங்கி போனாலுமே அந்த புலி வந்துட்டு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஸோ அவன் மேலே குப்பை எல்லாமே எரிஞ்சு அவ்வளோ அங்கே அசிங்கப்படுத்துறதுக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு அப்போ அவங்க இன்னுமே அதே மாதிரி பண்ணதுமே நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்து அம்பர்லா வச்சு கவர் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றினதும் அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி அவள் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா, நீ என் பையனோட வந்து விருப்பமான பொண்ணுமா, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ, நான் அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சாங்க இல்லையா, அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஜூலிட்ட வந்து, நீ தானே இது கேவலமான வேலை பண்ண, எதுக்காக அப்படி போய் சொன்னேன்னு சொன்னதும், நீ இப்போ வந்துட்டு என் கூட சேர்ந்து ஃபேன் சேவ் ஆகிட்ட, என்னை விட்டுட்டு நீ போக முடியாது, நான் அவளை இப்படியே வந்து அழிச்சிருவேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அடித்து அங்கே தள்ளி வச்சான். அப்போ அவங்க அம்மாங்க வந்துட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையோப்பன்னு சொன்னதும் அவங்க சாரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அம்மா அவளை கண்டிப்பாக கொலை பண்ணணுமான்னு சொன்னதும், நீ அம்மாட்ட விட்டு பார்த்துக்கிறேன்னு இந்த லேடி சொல்கிறாங்க. நைட் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்க வந்து பக்கத்தில் அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் கொடுத்ததுமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருது அவளுக்கு. அங்கே ரொம்ப அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எப்பப்பா வந்தீங்கன்னு சொன்னதும் அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு போடா, அவள் ரொம்ப கவலையாக இருப்பான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொல்கிறான். இதெல்லாம் யார் பண்ணுறது தெரியுமா உனக்குன்னு சொன்னதுமே, எல்லாம் ஜூலி தான் பண்ணுறா, நான் அவளுக்கு அவளோட தரப்புலே வந்துட்டு அவளை மாதிரியே நான் வந்து அவளுக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பிளான்னு அவள் சொல்கிறா. என்னென்னு பார்த்தா ஸ்கூல் டயத்தில் புள்ளி பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது, அதை நெட்டில் போட்டு விட்டதுமே அவள் பேர் அங்கே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிடுது. உடனே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு அவள் குத்த வந்ததும் அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு அங்கே தள்ளி விட்டா. அங்கே போலீஸுமே வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது, நீ ஒன்றும் இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன்னோட அம்மாவை கொலை பண்ணவங்களை கொலையாளியுமே கண்டுபிடிச்சாச்சு, அவங்களே உள்ள தூக்கி போட்டுடலான்னு சொன்னதும் ரொம்ப அவள் ஹாப்பி ஆகிட்டேன் தேங்க்யூ சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இப்படி மிஸ்ஸஸ் ஜியாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், அவங்க வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கொலை தான் பண்ணியிருக்காங்க, அது ஆக்சிடென்ட் கிடையாது, இவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க அப்பா பயங்கரமாக கோவமாயிட்டு, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், நீ இவ்வளோ பெரிய துரோகியா, நல்லவ மாதிரி நீ வந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறாரு. அவங்க பிரதருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த லேடியுமே பனிஷ்மெண்ட்டாக அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க பிரதர் வந்து, அம்மாவை நம்ம ஸ்டெப் மதர் தான் கொலை பண்ணியிருக்காங்க, அந்த லேடி நல்லவ மாதிரி நடித்து ஏமாற்றிட்டான்னு சொன்னதும், இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட எது எனக்கு பேசவே விருப்பம் இல்லை, நான் பேசினதை என்னைக்காச்சும் நீயா இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் காது கொடுத்து கேட்டிங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறான். அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுமே அவளுக்காக பர்த்டே எல்லாமே விஷ் பண்ணிவிட்டு கேக் கொண்டு வந்ததும் அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. என்னாச்சுன்னு சொன்னதும், என்னோட அம்மா இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பர்த்டே இது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க ஹாப்பி ஆகிட்டு அவட்ட ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே சந்தோஷமாக அங்கே வந்துட்டு ஓகே சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.